டாப் மெக்கானிக் குரூப் நண்பர் அனைவருக்கும் நார்வேலேருந்து பிஎன் பைக்கும் வருது. இது பார்த்திங்கன்னா ஹோண்டா சைன் BS6 மாடலு. வண்டி எடுத்தே ஒரு 10 நாள் தான் இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்ஸாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்னா, வண்டியில் வர வோல்டேஜை வந்து நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே கணிக்கலாம். வோல்டேஜ் வித்தியாசங்கள் மாறிச்சுன்னா இந்த வண்டிங்களில் தெரியும். BS6 வண்டினாலே இப்போ நிறைய பேருக்கு செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வண்டி ஆகி போச்சு. ஒரு ECM மாடலில் 7000 8000 கிடைக்க மாட்டேங்குது. ECM போகிறதுக்கு முக்கியமான காரணம் வண்டியில் வர 6000 யூனிட் சொல்லக்கூடிய ரெகுலேட்டர் தான். ரெகுலேட்டரில் வோல்டேஜ் வித்தியாசங்கள் ஏறின உடனே பேட்ரி போயிடும், அடுத்தது ஒன்று ECM போயிடும். நேற்று தான் உடச்சி இது இன்றைக்கி போயிடுச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வண்டிங்கள் வந்து வோல்டேஜ் வித்தியாசங்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் வீடியோ பதிவு. அது ஒரு சின்ன மீட்ரு வச்சுருக்கோம், வோல்டேஜ் மீட்ரு. இது மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. இதை மீட்டருக்கு பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ 12 வோல்ட் இருக்குது. சாவி ஆன் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு 13.6 வோல்டேஜ் வரைக்கும் வோல்டேஜ் வரும். 13.6 தான் ஃபுல் ரைஸ் பண்ணலாம், அதுதான் வருது. BS6 வண்டிங்களில் அதிகமாக வோல்டேஜ் வரமாட்டேங்குது. 14 கூட வரமாட்டேங்குது, 13.6 தான் வருது. இந்த வோல்டேஜ் வித்தியாசங்கள் ஏறிச்சினாலே உங்களுக்கு ECM வந்து போயிடும். அதுக்கு முன்கூட்டியே நம்ம ஒரு 6000 யூனிட்டாக மாற்றிடலாம். இது கஸ்டமருக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். BS6 வண்டிங்களுக்கு ரொம்ப மிக சேஃப்டியாக இருக்கும். நம்ம இது வைக்கிறது இந்த ஓல்டு மீட்டர் மீட்டரில் ஸ்பீடா மீட்டரில் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியான வழிமுறை தான். ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒயரையுமே நம்ம கட் பண்ண தேவையில்லை. சாவிலேருந்து கூட கொடுக்க தேவை. வண்டியோட ரிட்டன் டிசின்னு சொல்லக்கூடிய பிரேக் ஒயருக்கு டிசி சப்ளை போயின்னு இருக்கும். பிரேக் அவுட்புட்லேருந்து ஒரு லைனும் ஒரு இண்டிகேட்டர்லேருந்து வர எர்த்தில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மீட்டருக்கு பார்த்திங்கன்னா 3 ஒயர் வரும். எல்லோ ரெட் வந்து வோல்டேஜ் இன்புட்டாக கொடுக்குறது. இது வந்து காமன் எர்த்து மீட்டரில் 3 ஒயர் தான் வரும். அந்த எர்த்தை வந்து நம்ம ஸ்பீடா மீட்டரை ஜாயின் பண்ணக்கூடிய ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். பிளாக் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து எந்த ஒயருமே கட் பண்ணாலும் ஈஸியாக கொடுத்தலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் சுவிட்சு போகக்கூடிய ஃப்ரண்ட் பிரேக் சுவிட்சு போகக்கூடிய பிளாக் ஒயர். இவ்வளோ தான், ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதனால வண்டிக்கு வந்து BS6 வண்டிங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சேஃப்டி. வோல்டேஜ் வித்தியாசங்கள் ஏறுறது வந்து கஸ்டமரே பார்த்துக்கலாம். ஒரு ECM போடுறது வந்து நம்ம ஈஸியாக தடுத்துடலாம். ஏன்னா ECMனா தெரியும் உங்களுக்கு, 1000 2000 இல்லை, எல்லாமே 7000 5000 கிடைக்கிறது இல்லாமல் ஆர்டர் போட்டால் 20 நாள் ஆக்கிடுவாங்க, 10 நாள் ஆக்கிடுவாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்கூட்டி சேஃப்டி. இவர் வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக்கலில் கொஞ்சம் இதுவான ஒரு வண்டி ஓனர். அதான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்த வோல்டேஜ் வித்தியாசங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது சாதா வண்டிங்களே வைக்கலாம், ஸ்பெண்டர் அந்த வண்டிகளும் தேவையில்லை. BS6 வண்டிங்களுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். டிஜிட்டல் மீட்டர் வண்டிங்களுக்கு வந்து தனி செப்பரேட்டான வைக்கலாம். டிஜிட்டல் மீட்டர் ஸ்பீடா மீட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, பண்ணால் வந்து தண்ணிலாம் இறங்கிடும். இந்த மாதிரி மீட்டரில் வந்து நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அதுமாதிரி இதில் மெயினாக வந்து வோல்டேஜ் வித்தியாசங்களை ஏற்ற இறக்கங்களை வந்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். பேட்ரி நல்லா இருக்கா இல்லையா, ஒரு 6000 யூனிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுமாதிரி இந்த மீட்ரு நம்ம ஃபிட் பண்ணுறப்போ டபுள் டேப் சைடு ஒட்டிக்கணும். ஏன்னா அந்த சின்ன வோல்டேஜ் மீட்டர்னால அதில் வர மெட்டல் வந்து இந்த கிளாஸ், இதுவும் ஒரு மெட்டல் தான், பிளாஸ்டிக்கு கிளாஸ் வராமல் கொடுத்துருக்காங்க, மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டபுள் டேப் போட்டு ஒரு சின்ன ஒரு ட்ராப் பெருக்கி வச்சு ஒட்டிட்டிங்கன்னா மேலே வர கிளாஸ் டைட்டில் அந்த மீட்டரை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒயரும் வந்து உங்களுக்கு எந்த ஓட்டையுமே நீங்கள் போட தேவையில்லை. அதிலே ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப் வழியாக பெண்ட் பண்ணி எடுத்தாலே போதும். ஒயரும் சும்மா மெலிசாக தான் இருக்கும். இந்த ஸ்டெப் தான் அதுக்கு மீட்டருக்கு சென்டர் பாயிண்ட்டு. இதில் கனெக்ட் பண்ணி நம்ம கிளாஸை போட்டு டைட் பண்ணாலே போதும். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. BS6 வண்டிங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வோல்டேஜ் மீட்ரு வண்டியில் வந்து அதிகமான வோல்டேஜ் வரும்போது பேட்ரி போயிடும், ECM போயிடும். வராமல் இருக்கிறது முன்கூட்டியே மீட்ரு மூலிமா பார்த்துக்கலாம். இது எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு சொல்லி நீ கஸ்டமருக்கு சொல்லிட்டிங்கனால அவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதிகமான வோல்டேஜ் வரும்போது இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு. தேங்க்ஸ் நண்பர்களே.